அண்மைச் செய்தி. முதலமைச்சர் விஜய் தலைமையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் இந்த ஆலோசனையில் என்ன மாதிரியான விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் 4.5 TMC அளவிலான தண்ணீரை 15 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று ஆணையம் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாகவே ஒழுங்காற்று குழுவும் கூட ஒரு நாளைக்கு 3500 கன அடி என்ற அளவிலே தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. இந்த அதிகாரப்பூர்வ தகவல் அனைத்துமே வானிலை ஆர்வலர்களுடைய ஆய்வாளர்களுடைய தகவல்களை கேட்டறிந்து, அது மட்டுமல்லாமல் கர்நாடக அணைகளில் இருக்கக்கூடிய அந்த ஹேமாவதி, ஹேரங்கி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் அவற்றையெல்லாம் கண்டறிந்த பிறகுதான் ஆய்வு செய்து முடிவெடுத்து இந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் தாராளமாக வழங்க முடியும் என்று ஒழுங்காற்று குழுவும் ஆணையமும் முடிவு செய்து ஒரு பரிந்துரையை தொடர்ந்து வழங்கியிருக்கின்றது. ஆனால் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்த பொழுதும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அதை ஏற்க மறுத்திருந்தது கர்நாடகம். அதன் பிறகு தற்பொழுது ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய வகையிலும் 4.5 TMC 15 நாட்களுக்குள் வழங்க வாய்ப்பு இருந்தும் அதை கர்நாடகம் மறுத்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருக்கின்றார். இது முக்கியமாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகம் செல்லலாமா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்பொழுது முதலமைச்சருடைய கர்நாடக பயணம் உறுதியாகுமா அல்லது முதலமைச்சருடைய கர்நாடக பயணம் கைவிடப்படுமா என்பது தெரிய வரும் என்று எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் முதலமைச்சர் கர்நாடகா செல்வதிலே சில சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக கன்னட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்திலே கர்நாடகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்டியா உள்ளிட்ட மாவட்டத்தில் எல்லாம் முதலமைச்சர் நடித்து திரைக்கு வந்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய போஸ்டர்கள், பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சருக்கு எதிராக வெளிப்படையான போராட்டத்திலே கன்னட அமைப்புகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் கர்நாடகம் செல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்பி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாகவும் கூட கர்நாடகத்தோடு அமர்ந்து பேசி நாம் என்ன முடிவை எட்ட முடியும் என்ற ஒரு கேள்வியை குறிப்பாக அந்த தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண் சங்கத்தினர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கர்நாடகத்தோடு நாம் பேசி எந்த வகையிலும் இந்த விவகாரத்தில் சமரசத்தை ஏற்படுத்த முடியாது. ஏற்கனவே ஒழுங்காற்று குழு, ஆணையம், உச்சநீதிமன்றம், தீர்ப்பாயம் என்று பல தீர்ப்புகள் இருந்தும் கூட கர்நாடகம் இன்றளவும் அந்த அணையை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் TK சிவகுமார் அவருடைய அரசியல் லட்சியமாகவே அந்த மேகதாது அணை கட்டுவதுதான் என்பதை கூறியிருக்கின்றார். எனவே அப்படி இருக்கும் பொழுது இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக 2 ஆண்டு 2.5 ஆண்டிலே கர்நாடகம் தேர்தலை சந்திக்கப் போகின்றது. எனவே மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சியில் மட்டும்தான் TK சிவகுமார் ஈடுபடுவாரே தவிர தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று வலியுறுத்தினாலும் அந்த திட்டத்தை அவர் கைவிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாக விவசாய சங்கத்தினர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். எனவே முதலமைச்சருடைய இந்த கர்நாடகம் தொடர்பான பயணமும் கூட இதுவரை அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. ஒரு சில அமைச்சர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்களே தவிர முதலமைச்சருடைய பயண திட்டம் இறுதி செய்யப்பட்டு வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. எனவே கர்நாடகம் செல்வாரா என்பது இன்றுதான் அது ஒரு இறுதி முடிவுக்கு வரும். 3ஆம் தேதி முதலமைச்சர் கர்நாடகா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு முன்பாக அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போவதாக அங்கே TK சிவகுமார் அறிவித்திருக்கின்றார், கர்நாடகத்தின் முதலமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சென்றாலும் அவர்கள் இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும்தான் பேசுவார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. எனவே ஒழுங்காற்றுக்குழு ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக நாள்தோறும் 3500 கன அடி தண்ணீரை திறங்கள் உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணைகளின் நீர் இருப்பு விவரத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த பரிந்துரையை வழங்குகின்றோம் என்று சொன்னார்கள். அதற்கு எதிராக முறையீட்டுக்கு சென்றிருந்தார்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் கர்நாடக சார்பிலே. அவர்களும் நேற்றைய தினம் அங்கே இருக்கக்கூடிய கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, KRS உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டத்தை எல்லாம் பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு 4.5 TMC தண்ணீரை கர்நாடகம் கொடுப்பது ஒரு சவாலாக இருக்காது, கர்நாடக அணைகளில் இருக்கக்கூடிய நீர் இருப்பை எல்லாம் பார்த்துவிட்டு விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த ஒரு பரிந்துரையை நாங்கள் வழங்குகின்றோம் என்று உத்தரவாக சொல்லியிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட கர்நாடகா இதுவரை முரண்டு பிடிக்கக்கூடிய நிலையில் உண்மையிலேயே கர்நாடகத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது அந்த பயண திட்டம் கைவிடப்பட்டது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டுமா என்பதற்கான ஒரு ஆலோசனையாகத்தான் தமிழக முதலமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாருடன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த ஆலோசனையிலே தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் நேற்று நடைபெற்ற காவிரி ஆணைய கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அதிகாரிகளுடைய தகவல்களையும் பெற்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக அரசு தரப்பில் கூறியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சருடைய கர்நாடக பயணம் உறுதியாகின்றதா அல்லது கைவிடப்படுகின்றதா என்ற விவரத்தை சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.